ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெனிட்டா சமையல். இன்றைக்கி வீடியோவில் குழி அப்பம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஆப்பம் மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துடலாம். 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். 1 கப் புழுங்கல் அரிசி, அப்படி இல்லைன்னா இட்லி அரிசி எடுத்துக்கலாம். இது கூடவே அதே கப்லேயே 1/4 கப்பை விட கொஞ்சம் கம்மியாக உளுந்து சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் சேர்க்கும்போது ஆப்பம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு தண்ணி சேர்த்து ஒரு 5 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஊறியிருக்கு பாருங்கள். இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். நிறைய இருந்துச்சு அப்படின்னா கிரைண்டரில் சேர்த்து கூட அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால மிக்சிலேயே அரைச்சி எடுத்துக்கிறேன். இது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு 3/4 கப் சாதம் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். அந்த கருப்புலாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஆப்பம் நல்லா வெள்ளையாக இருக்கும். இது கூட தேங்காய் தண்ணி இருந்துச்சு, அதையும் சேர்த்துக்கிறேன். தேங்காய் தண்ணி சேர்க்கும்போது ஆப்பமாவு சீக்கிரம் புளிச்சிரும், நல்லா சாஃப்டாகவும் வரும். அதுக்காக தான். அதே மாதிரி ஆப்பத்துக்கு மாவு நல்லா வலுவலுன்னு வர்ற அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ எல்லா அரிசியுமே அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு ஆப்ப மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே 1 ஸ்பூன் சீனி சேர்த்துக்கிறேன். சீனி சேர்க்கும் போதும் ஆப்பம் நல்லா சாஃப்டாக வரும். டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். லைட்டாக ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டோடு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கலந்துட்டு ஒரு 7-8 மணி நேரத்துக்கு நல்லா புளிக்க வச்சிடலாம். இங்கே நல்லா குளிராக இருக்கிறதுனால ஒரு 10 மணி நேரம் கிட்ட நான் வச்சிடுறேன். சாயந்தரமே அரைச்சி வச்சுட்டேன். இப்போ காலையில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மாவு நல்லா பொங்கி இருக்குது பாருங்கள். இது நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான மாவை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். எல்லா மாவுலையும் கரைச்சி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப புளிச்சிரும். அதனால் தேவையான மாவை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். நான் ஆப்பத்துக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதிலிருந்து ஒரு 1.5 கரண்டி அளவு இதில் சேர்த்துக்கிறேன். இந்த மாவு கூட சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஆப்ப மாவு தோசை மாவு விடையும் தண்ணியாக இருக்கணும். நல்லா தண்ணியாக இருந்தால் தான் நல்லா வரும் ஆப்பம். இது கூட ஒரு பிஞ்ச் அளவு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். ஆப்பம் எப்போ சுட போகிறீங்களோ அப்போ சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பணியாரக்கல்லை நல்லா சூடு பண்ணியிருக்கேன். இதில் ஒரு அரை குழி மட்டும் இந்த மாவை ஊற்றிட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு லேசாக அமுக்கி விடுங்க. அப்போ அந்த சைடெல்லாம் மாவு போட்டு சைடில் நல்லா மொறுமொறுன்னு நடுவில் நல்லா சாஃப்டாகவும் வரும். ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது. ஃபுல்லாக ஊற்றினோம் அப்படின்னா சரியாக வராது. ஃபுல்லாகவே மாவாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் அரை குழிக்கு மட்டும் ஊற்றிட்டு இந்த மாதிரி லைட்டாக கரண்டி வச்சு அமுக்கி விட்டோன்னா சூப்பராக வரும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுருங்க. இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ ஆப்பச்சட்டிலையும் ஊற்றி காட்டுறேன். ஆப்பச்சட்டியை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு 1.5 கரண்டி அளவு மாவு ஊற்றிட்டு இந்த மாதிரி சுற்றி விட்டுருங்க. இந்த மாதிரி லைட்டாக ஓட்டையாக வரும். அதுக்கப்புறமா மூடி போட்டு வச்சுருங்க. அடுப்பு ஹைலே இருக்கட்டும். மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். அந்த சைடு ஃபுல்லாக நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். நடுவில் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதே இது ஆப்பச்சட்டி இல்லை அப்படின்னா தோசைக்கல்லையும் ஊற்றிக்கலாம். தோசைக்கல்லில் ஊற்றிட்டு ஆப்ப மாதிரி இந்த தோசை மாதிரி விரித்து விட்டுறக்கூடாது. அதை மாவை ஊற்றிட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சிட்டிங்க அப்படின்னா அதுவும் நல்லா சாஃப்டாக வரும். பெரட்டாமல் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த அப்பம் பாருங்கள், குழி அப்பம் பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குன்னு குட்டியாக. குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். பார்க்குறதுக்கே அழகாக இருக்குல்ல. இது கூட நான் இன்றைக்கி தேங்காய் பாலும் தக்காளி சட்னியும் வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். இது கூட உருளைக்கிழங்கு மசாலா, வெஜ் குருமா எல்லாமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி சிக்கன் மட்டன் கிரேவி கூட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நான் இதில் இன்றைக்கி புழுங்கல் அரிசி, உளுந்தெல்லாம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெறும் பச்சரிசியில் கூட இதே மாதிரி சேர்த்துக்கலாம். சாதமும் தேங்காயும் சேர்த்து கூட அரைச்சி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.